ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை மைண்ட் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம டே 1 ஆஃப் ஸ்டார்ட் ஸ்டடியிங். இன்றைக்கி ஜூலை 1 ஆகிடுச்சு. ஸோ ஆஸ் பிளான்டு வி ஆர் ஸ்டார்டிங் டு ஸ்டடி. என்னோடய ஃபேவரட் சப்ஜெக்டான ஆடிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சாப்டர் 1. ஓ மை காட். சாப்டர் 1 ஆஃப் ஆடிட். சாப்டர் 1 ஆஃப் ஆடிட். அதுக்கு முன்னாடி லெட் மீ டெல் யூ சம்திங். ஆடிட்னா என்ன? ஜென்ரல் பார்லன்ஸில் குயிக்காக ஜஸ்ட் வாட் இஸ் மென் பை ஆடிட், வை டு வி டூ ஆடிட், எதுக்காக ஆடிட் தேவை அப்படிங்கிறது எனக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்ற பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆடிட் அப்படின்னாலே we are referring to audit which is done to the financial statements or financial information. ஓகேவா? ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகே, நான் ஸ்டார்டிங்லேருந்தே வந்துடுறேன். லெட்ஸ் சே வி ஹாவ் அ கம்பெனி. இது என்ன கம்பெனி? இது வீடு, பட் கம்பெனின்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? வாட் கம்பெனி? சம் கம்பெனி. ஓகேவா? கம்பெனிக்கு ஃபண்ட் பண்ணுறது ஷேர் ஹோல்டர்ஸ். தீஸ் ஆர் த பீப்புள் ஹூ ஃபண்ட் த கம்பெனி. இவங்களோட காசை வச்சு தான் இந்த கம்பெனி நடக்குது. ஓகேவா? பட் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் வந்துட்டு லைஃப்பில் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அவங்களுக்கு வேறு வேலை இருக்கும். வீடு, ஆஃபீஸ் எல்லாமே பார்க்கணும். ஓகேவா? ஸோ அவங்களால டெய்லி வந்து இந்த கம்பெனியை பார்த்துட்ருக்க முடியாது. இங்கே கம்பெனியில் யார் இருப்பா? சிஇஓ இருப்பாங்க, மேனேஜர்ஸ், இவங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்க தான் இந்த கம்பெனியை ரன் பண்ணுறாங்க. பட் அமௌண்ட் வந்துட்டு ஷேர் ஹோல்டர்ஸோடது. பட் அதை ரன் பண்ணுறது யார்? சிஇஓ அண்ட் மேனேஜர்ஸ். ஸோ இங்கே என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, இவங்கெல்லாம் எம்ப்ளாயீஸ். யார்? தீஸ் ஃபெலோஸ். இவங்களுக்கு மாதம் ஆனால் சேலரி கிடச்சிரும். பட் தீஸ் கைஸ் ஆர் நாட் லைக் தட். ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்துட்டு இந்த கம்பெனியிலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் தான் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட். இந்த ப்ராஃபிட்காக தான் அவங்க வந்து இங்கே ஃபண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எம்ப்ளாயீஸ்க்கு மந்த்லி பே. இங்கே என்ன ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னா, எனக்கு தான் மாதம் ஆனால் காசு வந்துடுது, நான் ஏன் ஒழுங்காக வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் வரலாம். ஆர் இவங்க வந்துட்டு இவங்க பர்சனல் மோட்டிவ்காக இந்த கம்பெனியை ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஷேர் ஹோல்டர்ஸ்கோட இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ராஃபிட் மோட்டிவ். இவங்களோட மோட்டிவ் வேறு ஏதாவது கூட இருக்கலாம், அவங்களுக்கு பிடிச்சதாக இருக்கலாம். ஸோ இந்த இதுக்கு நடுவில் இண்டிபெண்ட்டாக ஒரு ஆள் வேணும். இவங்க ரெண்டு பேரையுமே சாராமல் இண்டிபெண்ட்டாக ஒரு பர்சன் வேணும். அந்த பர்சனோட வேலை என்ன அப்படின்னா, உண்மையாக அந்த கம்பெனியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும் இல்லை, எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கம்பெனிக்கு லென் பண்ணுற பேங்க்கு, இந்த கம்பெனியிலேருந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணணுன்னு நினைக்கிற கவர்மெண்ட்டு, வேறு யார் சொல்லலாம், ரெகுலேட்டர்ஸ், ஆர்பிஐ, அந்த மாதிரி சில ரெகுலேட்டர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக சொல்லணுன்னா எப்படி சொல்லலாம்னா, ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனிக்கு சம்மந்தப்பட்ட எல்லாரும். இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த இண்டிபெண்ட் கை என்ன பண்ணுவார் அப்படின்னா, உண்மையாலுமே அந்த கம்பெனியில் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத ஃபினான்ஷியலாக சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கு பேர் தான் ஆடிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இண்டிபெண்ட் கைக்கு பேர் தான் ஆடிட்டர். இந்த இண்டிபெண்ட் கை என்ன பண்ணுறாரு? இந்த கம்பெனியோட எல்லாத்தையும் ஆடிட் பண்ணுறாரு. எல்லாத்தையும் இந்த சென்ஸ் அவங்களுடைய எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன நடக்குது, அதிலிருந்து ஃபினான்ஷியலாக எவ்வளோ வாங்குறாங்க, எவ்வளோ விற்கிறாங்க, எவ்வளோ கடன் இருக்குது, லைக் ஏ டு செட் எல்லாமே அந்த கம்பெனியில் என்ன நடக்குது அப்படிங்கிற எல்லா டேட்டாவையுமே ஆடிட்டர் அனலைஸ் பண்ணி என்ன பண்ணுவார்? இவங்க எல்லாத்துக்கும் என்ன கொடுப்பாரு? ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாரு. And that report is called as audit report.
இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் ஆடிட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இந்த பேக்ரவுண்டை வச்சுக்கிட்டு நவ் லெட்ஸ் கோ டு சாப்டர் 1, நேச்சர், அப்ஜெக்டிவ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ஆடிட். ஓகேவா? இதில் லேர்னிங் அவுட்கம்ஸ்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சாப்டரை நீ படித்து முடித்தோன்னே உனக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, மீனிங் ஆஃப் ஆடிட், ஆடிட்னா என்ன, அதோட நேச்சர் என்ன, அதோட ஸ்கோப் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட், எதுக்காக ஆடிட் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சிருக்கும். இன்ஹரண்ட் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஆடிட், ஆடிட்டில் வந்துட்டு அதில் நேச்சுரலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆடிட், எதுக்கு ஆடிட் பண்ணோம். அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டுன்னு ஒரு புதுசாக டேர்ம் சொல்கிறாங்க, அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதிலே 2 டைப் சொல்கிறாங்க, ரீசனபிள் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் அண்ட் லிமிட்டட் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை படிச்சிருவேன் அப்படின்றாங்க. மீனிங் அண்ட் பேசிக் பர்பஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேவா? என்கேஜ்மெண்ட்டோட பேசிக் பர்பஸ் என்ன, அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்டாண்டர்ட்ஸோட பேசிக் பர்பஸ் என்ன, அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சிருமா இந்த சாப்டர் முடிக்கிறப்ப. ப்ராக்டிகாலிட்டி ஆஃப் அபோவ் கான்செப்ட்ஸ் பை ஸ்டடிங் த்ரூ எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் கேஸ் ஸ்டடீஸ். ஓகே, இப்போ நம்ம வேலை என்ன அப்படின்னா, இந்த சாப்டர் ஃபுல்லாக படிக்கிறோம், படித்து முடிச்சுட்டு வந்து இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்றத செக் பண்ணுறோம். ஓகேவா? லெட்ஸ் கோ. சாப்டர் ஓவர்வியூ, ஆல்ரெடி அங்கே சொன்னது தான் இங்கேயும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு மீனிங் பார்க்க போகிறோம், அடுத்து அப்ஜெக்டிவ் அண்ட் ஸ்கோப் பார்க்க போகிறோம், அப்புறம் அது தேவையா, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அப்புறம் ஒரு ஆடிட்டருக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும், அப்புறம் ஆடிட்டோட இன்னரண்ட் லிமிட்டேஷன்ஸ் என்னென்ன, ஆடிட் வித் ரெஃபரன்ஸ் டு ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங். இதை வச்சு தான் நம்மளோட புக்கு ஃபுல்லாக ரிவால்வ் ஆக போகுது. ஸோ லெட்ஸ் see what it is. அப்புறம் SA 200னா ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங், SA 200. ஓகேவா? இப்படி தான் அவங்க பேர் வச்சுருக்காங்க ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்க்கும். இதை தான் இங்கே பார்க்க போகிறோம். திஸ் கை, இந்த சமீர் கை வந்து ஒவ்வொரு சாப்டர்லேயுமே வருவார். இது வந்து நமக்கு ஸ்க்ரீன் ப்ளே மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க. யூஸ்வலாக நான் படிக்க மாட்டேன், பட் சின்ஸ் இது எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால இதையும் சேர்த்து படிச்சுட்டே போயிடலாம். சமீர், a young guy, CA aspirant, takes interest in events happening around him. Business and financial dealings of corporate world interest him very much. He regularly reads a newspaper publishing mainly business and economic news. He also keeps tracks of particularly such news on social media handles. Okay. During last 1 year or so, he has seen audited financial results of many companies listed on stock exchanges being published in newspaper. He also visited websites of some companies to go through their annual reports. The annual reports also inter alia contained audit reports signed by chartered accountants as auditors of companies. Okay. He was also eagerly tracking financial results of an IT company. The annual audited results of the company were declared on one Friday evening. However, shares of company took a beating on Monday as soon as the market opened. Curiosity led him to find reason for such an adverse market reaction. He got to know that audited profits of company were below market expectations and auditor had remarked adversely on some matters which was not taken கைண்ட்லி பை மார்க்கெட்ஸ். ஓகே, என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சமீர்னு ஒரு பையன் இருக்கான். அவன் வந்துட்டு ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எடுத்து ஆர்வமாக பார்க்குறான். ஒரு கம்பெனியோட ஒரு ஐடி கம்பெனியோட ஆடிட்டட் ரிப்போர்ட் வந்துட்டு ஒரு ஃப்ரைடே ஈவினிங் வருதான். அந்த ஃப்ரைடே ஈவினிங் வந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு மண்டே மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ ஃபுல்லாக அந்த ஷேரோட வேல்யூ எல்லாமே வந்துட்டு டவுன் ஆகிடுதான். ஸோ அவன் என்ன நினைக்கிறான், இதோட காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும், எதனால் இப்படி மார்க்கெட் வந்து அட்வர்ஸாக ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்குறான். ஸோ எதனால் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த ஆடிட்டர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சில விஷயத்தில் நெகட்டிவாக சொல்லியிருக்காராம். அதை வந்து மார்க்கெட் வந்து நார்மலாக எடுத்துக்கலையாம். ஸோ ஷேர்ஸ்லாம் வந்துட்டு டவுன் ஆகிடுச்சான். One of his uncles was expanding business and needed funds to meet business expansion requirements. Anticipating urgent financial needs, he approached a bank. Credit officer of bank requested for audited financial statements of past years of business to consider his loan application. Okay, இது வந்துட்டு லோன் கொடுக்கறதுக்கு ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா, நான் சொன்ன மாதிரி பேங்க் வந்துருச்சு, மார்க்கெட் அப்படிங்கிறது ஸ்டேக் ஹோல்டர்ஸ், இன்வெஸ்டர், ஷேர் ஹோல்டர்ஸ் வந்துட்டாங்க. இன்னும் கவர்மெண்ட் ஆர்பிஐலாம் இந்த சாப்டரில் வராங்களா எப்படின்னு பார்ப்போம். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. He was also thinking that companies must be paying taxes on profits shown in their audited financial statements. பார்த்தீங்களா, டேக்ஸும் வந்துருச்சு. I told you right, this government part is also being covered. Good.
A few months back, he was reading a news report pointing out substantial increase in direct tax collection of government as highlighted in union budget. Higher tax paid by companies on basis of audited results may have been a significant contributing factor of such increase in direct tax collections. He thought in his mind he was wondering upon enormous responsibility of auditors in this regard. He kept on pondering over significant roles of auditors in economy and nation building. எவ்வளோ பெருமையாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த எல்லா விஷயத்துலேயும் ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு ஆடிட்டட் ரிப்போர்ட்டை வச்சு ஒரு கம்பெனியோட ஷேர் வேல்யூ டவுன் ஆகுது. அதே ஆடிட் ரிப்போர்ட் வச்சு தான் ஒரு அங்கிள் வந்துட்டு லோன் வாங்க போகிறாரு. அதே ஆடிட்டட் ரிப்போர்ட் வச்சு தான் வந்துட்டு கவர்மெண்ட்டே டேக்ஸ் கலெக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயத்தெல்லாம் வந்து ஆடிட்டர் பண்ணுறப்போ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நினச்சி அவன் ஒண்டர் பண்ணுறான்னா குட். ஒரு நல்ல இன்ட்ரடக்ஷன், ஒரு கதை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த சாப்டர். வாட் டூ சச் ரியல் லைஃப் சுச்சுவேஷன் ஹைலைட்? அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க பாருங்கள். இந்த ரியல் லைஃப் சுச்சுவேஷன்லாம் எதை ஹைலைட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. சச் இன்ஸ்டன்சஸ் அண்டர்லைன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆடிட்டிங் இன் டுடேஸ் காம்ப்ளெக்ஸ் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட். இன்றைக்கி இருக்க காம்ப்ளெக்ஸ் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டில் ஆடிட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸை தான் ஹைலைட் பண்ணுதான். இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கட்டும், பேங்க்கோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அப்ளிகபிள் லாஸ், ட்ரேட் யூனியன்ஸ், நெகோஷியேட்டிங் வித் கார்ப்பரேட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிலே அப்பான் ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்து இதை நம்பி தான் அவங்க எல்லாருமே அவங்களோட டெசிஷன்ஸை எடுத்தாகணும். ஏன்னா இதுதான் ஒரு இண்டிபெண்ட் பாடி கிவிங் உண்மையாக அங்கே என்ன நடக்குது அப்படின்னு அவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம இங்கே வெரிஃபை பண்ணுறோம். இங்கே இந்த அவங்க இந்த சென்ஸ் லெட் மீ டெல் யூ கிளியர்லி, இங்கே இந்த கம்பெனியில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்ல வேண்டியது இந்த ஆடிட்டரோட வேலை கிடையாது. அது வந்து எம்ப்ளாயீஸோட வேலை, அதாவது மேனேஜ்மெண்ட்டோட வேலை. அந்த மேனேஜ்மெண்ட் இந்த கம்பெனியில் என்ன நடக்குதுங்கிறத தான் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்காக கொடுக்கணும், விச் இஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா தே ஷுட் கிவ் சம்திங் கால்ட் அட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத தான் ஆடிட்டர் வந்து ரெவ்யூ பண்ணுவார். அதை ரெவ்யூ பண்ணிவிட்டு இவர் என்ன கொடுப்பாரு அப்படின்னா ஆடிட் ரிப்போர்ட் கொடுப்பாரு. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது ஆடிட்டரோட வேலை கிடையாது. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது மேனேஜ்மெண்ட்டோட வேலை. பட் அது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ண வேண்டியது தான் ஆடிட்டரோட வேலை. ஓகேவா? ஸோ இந்த ஆடிட் ரிப்போர்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஓகேப்பா அவன் ப்ரிப்பேர் பண்ண ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு ரிப்போர்ட் கொடுத்தோன்னா அதை நம்பி இந்த ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கட்டும், பேங்க்கு, கவர்மெண்ட்டு, ஆர்பிஐ இவங்க எல்லாம் இதை படித்து பார்த்துட்டு ஓகே குட் இது கம்பெனி நல்ல கம்பெனி அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க எல்லாம் பேசிக்காக பார்க்க போகிறது என்னவோ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஆனால் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை ஆடிட் ரிப்போர்ட்டில் செக் பண்ணிட்டு தான் பார்ப்பாங்க. இப்போ நான் வந்து இது தப்பாக இருக்குது இதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா இதை வந்து நம்ப மாட்டாங்க. ஓகேவா? இதுதான் இங்கே இருக்க பேக் ஸ்டோரி. கேன் யூ ஃபிகர் அவுட் ரீசன் பிஹைண்ட் சச் ரிலையன்ஸ்? ஏன் நம்மள நம்புகிறாங்க அப்படின்னு கேட்டால் இட் இஸ் டியூ டு த ஃபேக்ட் தட் ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரொவைட் கான்ஃபிடன்ஸ் டு யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆடிட் பண்ண ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன பண்ணுதான், கான்ஃபிடென்ஸ் கொடுக்குதான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரொவைட் அஷூரன்ஸ் டு த யூசர்ஸ். அஷூரன்ஸ்ன்ற வேர்டை ஹைலைட் பண்ணிக்கோங்க. அஷூரன்ஸ் கொடுக்குது, அவங்க வந்து நம்பி டெசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆடிட்டிங், இதில் தான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆடிட்டிங்கே இருக்குது அப்படின்றாங்க. யூ கேன் வெரி வெல் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு சிக்னிஃபிகண்ட் இஸ் ரோல் ஆஃப் ஆடிட்டிங் ப்ரொஃபஷன் அண்ட் ஆடிட்டர்ஸ் இன் மாடர்ன் வேர்ல்ட் இன்வால்விங் மல்டிடியூட் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பீயிங் கேரிட் அவுட் இன் ஈக்குவலி டைனமிக் லீகல் அண்ட் ரெகுலேட்டரி என்விரான்மெண்ட். Here comes a vital question. What do we mean by auditing? ஓகேவா? இப்போ தான் ஆடிட்டிங்னா என்ன அப்படிங்கிற இடத்துக்கே வராங்க. What is its nature and scope? What it includes and what it does not? What are its limitations? இந்த என்ன அதில் இன்க்ளூட் ஆகும், என்ன அதில் இன்க்ளூட் ஆகாது அப்படிங்கிறது தான் ஸ்கோப். ஓகேவா? இதில் இருக்க பிரச்சனைகள் என்ன? We shall try to find out answer to these questions in succeeding paras. வாங்க நண்பர்களே, நம்ம போய் இதுக்கெல்லாம் ஆன்சர் கண்டுபிடிக்கலான்றாங்க. டோராவின் பயணங்கள் மாதிரி நம்ம போவோமா? ஓகே, லெட்ஸ் பிகின் வித் ஆரிஜின் ஆஃப் ஆடிட்டிங். முதல்ல இது எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பிஃபோர் வி கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் மீனிங் அண்ட் நேச்சர் ஆஃப் ஆடிட்டிங், லெட்ஸ் ட்ராவல் பேக் இன் டைம் டு நோ அபவுட் ஆரிஜின் ஆஃப் ஆடிட்டிங். இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆடிட்டிங் ஹேஸ் எக்ஸிஸ்டட் ஈவன் இன் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் இன் மெனி சொசைட்டிஸ் ஆஃப் வேர்ல்ட் இன்க்ளூடிங் இந்தியா.
The reference to auditing is found in this guy's book named as this கௌட்டில்யா அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு தெரில. அவரோட புக்கு அர்த்தசாஸ்திரா அப்படின்னு சொல்கிறாங்க. 4th century பிசிலேயே இந்த புக்கு இருக்கான். இந்த புக்கில் வந்துட்டு என்ன இருக்கான், ரெஃபரன்ஸ் இருக்கான், ஆடிட்டிங் அப்படின்ற வேர்ட்லாம் இருக்கான் இதில். அதில் என்ன சொல்கிறாங்க, இட் டாக்ஸ் அபவுட் ஃபிக்ஸட் அக்கௌண்டிங் இயர். ஃபிக்ஸட் அக்கௌண்டிங் இயர்னால் என்ன அப்படின்னா ஏப்ரல் டு மார்ச். இப்போ இருக்கிறத சொல்கிறேன். இதுதான் ஒரு அக்கௌண்டிங் இயர். ஏன் இப்படி இருக்குலாம் கேட்காதீங்க, எனக்கும் தெரியாது. ஆர் ஃபினான்ஷியல் இயர். ஓகேவா? ஏப்ரல் 1 31 மார்ச் வரைக்கும் இருக்கிறது 12 months இருக்கும். எண்ணி பார்க்குறதுனா பார்த்துக்கோங்க. அந்த 12 months தான் வந்துட்டு ஒரு அக்கௌண்டிங் இயர் ஆர் ஒன் ஃபினான்ஷியல் இயர் ஆர் டேக்ஸ் பர்பஸ்க்கும் இதுதான் இயர். ஓகேவா? அசஸ்மெண்ட் இயர்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஒரு ஃபிக்ஸட் அக்கௌண்டிங் இயர் அப்படிங்கிறது அங்கேயும் இருக்குது. கௌட்டில்யாவோட அர்த்தசாஸ்திரா எப்போ 4th century பிசிலேயே இருந்திருக்கு. சரி, ஓகே. ப்ராசஸ் ஆஃப் க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ்லாம் வச்சு அக்கௌண்ட்ஸ் முடிச்சாச்சு, அடுத்த வருஷத்துக்கான அக்கௌண்ட்ஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் அப்பயே வந்திருக்கு. அண்ட் ஆடிட் ஃபார் த சேம், அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு அதை ஆடிட் பண்ணுறதெல்லாம் இருந்திருக்கு. கான்செப்ட்ஸ் ஆஃப் பீரியாடிக்கல் செக்கிங் அண்ட் வெரிஃபிகேஷன் எக்ஸிஸ்டட் ஈவன் இன் தோஸ் டைம். குறிப்பிட்ட பீரியட்க்கு ஒரு தடவை நம்ம போய் அதை செக் பண்ணணும், வெரிஃபை பண்ணணும், கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு நம்ம இப்போ எப்படி ஆடிட் பண்ணுறோமோ அதெல்லாம் அந்த டைம்ஸ்லேயும் இருக்குது அப்படின்றாங்க. ஈவன் தேர் ஆர் ரெஃபரன்ஸ் இன் ஹிஸ் மான்யூமெண்டல் ஒர்க் டு மிஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டியூ டு அப்யூஸ் ஆஃப் பவர். அந்த காலத்திலேயே மனுஷனாக தான் இருந்திருக்கான். என்ன சொல்கிறாங்க, மிஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டியூ டு அப்யூஸ் ஆஃப் பவர். இந்த மிஸ்டேட்மெண்ட்னா என்ன, அது எப்படிலாம் நடக்கும், ஃப்ராடு, எரர், இதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் நோட் திஸ் டவுன். இந்த வேர்ட் ஆடிட் அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து வருது அப்படின்னா லாட்டின் வேர்டு. லாட்டினில் ஆடேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா டு ஹியர் அப்படின்னு அர்த்தம். ஏன் டு ஹியர் அப்படின்னா இன் மெடிவல் டைம்ஸ் ஆடிட்டர் யூஸ் டு ஹியர் த அக்கௌண்ட்ஸ், ரீட் அவுட் டு தெம் டு செக் தட் எம்ப்ளாயீஸ் வேர் நாட் கேர்லெஸ் அண்ட் நெக்லிஜென்ட். நான் சொன்னேன்ல, இங்கே வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ் வந்துட்டு கேர்லெஸ்ஸாவோ நெக்லிஜென்ட்டாவோ இல்லை அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறதுக்கு ஆடிட்டர் என்ன பண்ணுறாரு, யூஸ் டு ஹியர் த அக்கௌண்ட்ஸ், ரீட் அவுட், அதை படிக்க சொல்லி கேட்டிருக்காரு ஏன்ஷியன் டைமில். தீஸ் எம்ப்ளாயி பீப்புள்ஸ் ஆர் நாட் கேர்லெஸ் அண்ட் நெக்லிஜென்ட். ஓகேவா? கேர்லெஸ்ஸாவோ நெக்லிஜென்ட்டாவோ இல்லைன்றத ஆடிட்டர் வந்து நீ எனக்கு படித்து காமி, அப்போ தான் நான் நம்புவேன் அப்படின்னு இருக்காரு. பட் இப்போ மாடர்ன் டைம்ஸில் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். Industrial revolution in Europe led to astronomical expansion in volume of trade and consequently demand of auditors. Okay, coming to more recent history, the first auditor general of India, இது வந்து மேபி ஏதாவது ஒரு எம்சிக்யூல வர வாய்ப்பு இருக்குது. The first auditor general of India எப்போ வந்திருக்காங்க அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியாவிலே வந்துட்டாங்களாம் in 1860. ஓகேவா? 1860. having both accounting and auditing functions. இந்த ஆடிட்டர் அண்ட் ஜென்ரல் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆடிட் ஜென்ரல் ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டுமே இருக்கான். லேட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆஃப் ஆடிட்டர் ஜென்ரல் வாஸ் கிவன் ஸ்டாட்டேட்டரி ரெகக்னிஷன். இப்போ எப்படி வந்துட்டு தனியாக ஒரு பாடியாக இருக்காங்க, இப்போ ஒரு ஐசிஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு இண்டிபெண்ட் பாடி, அந்த மாதிரி இதுக்கு ஒரு ஸ்டாட்டேட்டரி ரெகக்னிஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரெசன்ட்லி சிஎன்ஏஜின்னு சொல்லுவோம், கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை வந்து இண்டிபெண்ட் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி, இவங்க தான் வந்து ஆடிட்டர்ஸ்க்கெலாம் வந்து ஹெட் மாதிரி. அண்ட் கவர்மெண்ட் ஆடிட்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டில் வரவு செலவுலாம் கரெக்டாக இருக்கா. இப்போ நான் அந்த கம்பெனிக்கு சொன்னேன் இல்லையா, இந்த கம்பெனிக்கு பார்க்குறதுக்கே இவ்வளோ இருக்குன்னா, இப்போ இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த இந்தியாவில் வரக்கூடிய மொத்த வரவு செலவு, அந்த பட்ஜெட்டு, இந்தியாவில் நடக்கக்கூடிய ஃபுல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் சிஎன்ஏஜி அப்படிங்கிறவர் தான் ஆடிட்டர். அவர் தான் இதை பார்த்து எல்லாத்தையும் அப்ரூவ் பண்ணணும். ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆடிட்டிங் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஆடிட் கவர்மெண்ட் ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். த இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா, இவங்க தான் நமக்கு எக்ஸாம் நடத்துகிறாங்க, நம்ம வழிபட வேண்டிய தெய்வங்கள். was established as a statutory body under an act of parliament in 1949. ஐசிஏ எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு யாராவது கேட்டால் டக்குன்னு சொல்லணும். என்னன்னு சொல்லணும்? 1949 அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஐசிஏ. ஓகே, டன். இப்போ தான் நம்ம வந்து ஆடிட்டிங்குள்ளேயே வரப்போகிறோம். திஸ் இஸ் த ட்ரூ ஆடிட்டிங். ஆடிட் என்றால் என்ன அப்படின்னா, ஆடிட் இஸ் an
இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷன். இண்டிபெண்டன்ட்னா என்ன? எந்த விதமான ஒரு பயஸும் இருக்கக்கூடாது. ஓகேவா? இவங்கள சார்ந்து அவங்கள சார்ந்துன்னு இல்லாமல் நார்மலாக இருக்கணும். இவங்களுக்கும் சப்போர்ட்டாக பண்ணக்கூடாது, அவங்களுக்கும் சப்போர்ட்டாக பண்ணக்கூடாது. நம்ம ஃப்ரீயாக டெசிஷன் எடுக்கிறோம் அப்படிங்கிற கான்டெக்ஸ்டில் தான் இங்கே இண்டிபெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. எக்ஸாமினேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? இங்கே ஏன் அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லாமல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை தாண்டி இன்னும் நிறைய விஷயத்தையும் சேர்த்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஆஃப் எனி என்டிட்டி, எந்த என்டிட்டிக்காக இருந்தாலும், அது ப்ராஃபிட் ஓரியன்ட் என்டிட்டியாக இருக்கலாம், இல்லை நான் ப்ராஃபிட் என்டிட்டியாகவும் இருக்கலாம். சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு கூட ஆடிட் பண்ணுவாங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இட்ஸ் சைஸ் அண்ட் லீகல் ஃபார்ம். சைஸ்னால் என்ன அப்படின்னா, சின்ன கம்பெனி பெரிய கம்பெனி. இப்போ வந்துட்டு ஒரு 10 lakh crore டேர்ன் ஓவர் பண்ணுற ஒரு பிஸ்னஸ்க்கும் நம்ம ஆடிட் பண்ணலாம், நம்ம லோக்கலில் இருக்க அண்ணாச்சி கடைக்கும் நம்ம ஆடிட் பண்ணலாம். ஸோ சைஸ் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி லீகல் ஃபார்ம். லீகல் ஃபார்ம்னால் என்னென்னு பார்த்தோன்னா, அது ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு ஹச்யூஎஃபாக இருக்கலாம், இல்லை ஒரு சோல் ப்ரொப்ரைட்டராக இருக்கலாம். அந்த மாதிரி எதா வேணா இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் அந்த டெஃபினிஷனை இன்க்ளூட் பண்ணுது. அதுதான் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறேன். when such an examination is conducted, எந்த எக்ஸாமினேஷன்? இந்த இண்டிபெண்ட் எக்ஸாமினேஷன் சொன்னாங்கல்ல, அந்த எக்ஸாமினேஷன் இஸ் கண்டக்டட் with a view to expressing an opinion thereon. நம்மளோட ஒப்பீனியனை வந்து சொல்கிறதுக்காக அதை நம்ம பார்க்குறோம், இந்த எக்ஸாமினேஷனை பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு பேர் தான் ஆடிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதை வந்துட்டு அனாலிசிஸ் பண்ணுறாங்களாம். ஆடிட்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஆடிட் இஸ் அன் இண்டிபெண்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். இதுக்கான அனாலிசிஸ் தான் இது கீழே இருக்குது. இண்டிபெண்டன்ஸ்னால் என்ன? இண்டிபெண்ட் ஹியர் இம்ப்ளைஸ் தட் த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் அ பர்சன் இஸ் நாட் சபார்டினேட் டு த விஷஸ் ஆர் டைரக்ஷன் ஆஃப் அனதர் பர்சன் ஹூ மைட் ஹாவ் எங்கேஜ்டு ஹிம். ஓகேவா? இப்போ ஆடிட்டராக நம்மளை வந்து ஒருத்தங்க அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நம்மளை எங்கேஜ் பண்ணியிருப்பாங்க சம் பர்சன். ஓகேவா? அந்த பர்சனோட விஷஸ்க்கோ இல்லை அவங்க சொல்கிற மாதிரியான டைரக்ஷனுக்கோ நம்ம வந்துட்டு சபார்டினேட்டாக போயிடக்கூடாது. சபார்டினேட்னா அதுக்கு கீழ்ப்பணிஞ்சு பண்ணிடக்கூடாது. நம்மளோட ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு இதுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கணும். நம்மளை யார் வேலைக்கு வச்சாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத இண்டிபெண்ட் சொல்கிறாங்க. The auditor should be independent of entity whose financial statements are subject to audit. ஓகேவா? அந்த என்டிட்டி இருக்குல்ல, என்டிட்டி இந்த சென்ஸ் அந்த கம்பெனியோ பார்ட்னர்ஷிப்போ இல்லை ஒரு பேங்க்கோ ஏதோ ஒரு என்டிட்டி இருக்குது அப்படின்னா அந்த என்டிட்டியிலேருந்து நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டிபெண்ட் இந்த இடத்துல இண்டிபெண்ட்னா என்னென்னா, நம்ம வந்து அந்த என்டிட்டியோட ஒரு எம்ப்ளாயி இல்லை அந்த என்டிட்டியோட ஒரு ஷேர் ஹோல்டராகவோ அந்த மாதிரி அந்த என்டிட்டியோட டிபெண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா நம்மளை பற்றி குறை சொல்லிக்க மாட்டோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த என்டிட்டிக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அப்போது தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ தட் ஹி கேன் ஃபார்ம் அ ஒப்பீனியன் வித்தவுட் பீங் அஃபெக்டட் பை எனி இன்ஃப்ளூயன்ஸ். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்துடும். அந்த என்டிட்டியில் நம்ம சம்மந்தப்பட்டிருந்தோம் அப்படின்னாலே நமக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்துடும். ஸோ சம்மந்தமே இல்லாமல் ஒரு தேர்ட் பார்ட்டி தான் வந்துட்டு ஆடிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இண்டிபெண்ட் இன்க்ரீசஸ் ஆடிட்டர்ஸ் எபிலிட்டி டு ஆக்ட் அப்ஜெக்டிவ்லி வித்தவுட் க்ரீப்பிங் இன் ஆஃப் எனி பயசஸ். பயஸ் அப்படின்னா ஒருதலை பட்சமாக முடிவெடுக்காமல் ஜென்ரலாக இண்டிபெண்ட்டாக இருந்தோம்னா தான் அன்பயாஸ்டாக முடிவெடுக்க முடியும், நடுநிலையாக முடிவெடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? கன்சிடர் ஃபார் எக்ஸாம்பிள் a person who requests his brother, a chartered accountant, to audit accounts of his proprietary concern and issue a report. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஒரு பர்சன் என்ன பண்ணுறான், அவனோட பிரதரையே சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறதுனால அவனே அப்பாயிண்ட் பண்ணி அவனோட ப்ரொப்ரைட்டரி கன்சர்ன், அவன் தனியாக ஒரு மளிகை கடை வச்சுருக்கான்னு வச்சுக்கலாம், அந்த மளிகை கடைக்கு ஒரு இஷ்யூ அதாவது ஒரு ரிப்போர்ட் இஷ்யூ பண்ண சொல்கிறான். அந்த மளிகை கடைக்கு லோனுக்காக கேட்குறான்னு வச்சுக்கலாமே. கேன் see audit accounts of concern in which his brother is a sole proprietor. ஒரு அண்ணனோ தம்பியோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிஏ வந்துட்டு போய் ஆடிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ஆன்சர் இஸ் நோ அப்படின்றாங்க. இட் இஸ் டியூ டு த ஃபேக்ட் தட் தேர் வுட் பி நோ இண்டிபெண்டன்ஸ் இருக்காது அப்படின்றாங்க. பிறவிலே அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அதனால் அந்த இண்டிபெண்டன்ஸ் அங்கே இருக்காது அப்படின்றாங்க. இன்ஃப்ளூயன்ஸ்க்கு ஆளாகப்படுவான் அந்த சிஏ. என்ன நீ நான் பண்ணுற தப்பெல்லாம் சொல்கிற, ஒழுங்காக எனக்கு பிடிச்ச மாதிரி ஆடிட் பண்ணி கொடு, அப்போ தான் பேங்க்கில் எனக்கு லோன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவன் பிரதர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவானா. அதுதான் பிரச்சனை. ஸோ அதனால் ஆடிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. Take another case where a CA has invested in shares of a company. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, அனதர் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஒரு சிஏ இருக்காராம், அவர் வந்து ஒரு கம்பெனியோட ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காராம். ஓகேவா? கேன் ஹீ ஆடிட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் சச் அ கம்பெனி இன் விச் ஹி ஹோல்ட்ஸ் ஷேர். நம்ம ஷேர் வாங்கின கம்பெனிக்கு நம்மளே ஆடிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கேயும்
ஆன்சர் இஸ் அ பிக் நோ அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு கம்பெனியில் ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அங்கே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறாங்க. செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னால் என்னென்னா, அந்த ஷேரோட ப்ரைஸ் அதிகமாச்சுன்னா எனக்கு லாபம், அந்த ஷேரோட ப்ரைஸ் கம்மியாச்சு அப்படின்னா எனக்கு நஷ்டம். ஸோ என்னோடய இன்ட்ரெஸ்ட் அதில் பாதிக்கப்படுது. ஸோ அந்த ஷேரை பற்றி நான் ஏதாவது நெகட்டிவாக சொன்னேன்னா நான் இன்வெஸ்ட் பண்ண காஸ்ட்டில் எனக்கு லாஸ் வந்துருமோன்ற ஒரு பயம் இருக்குது. ஆர் நான் அந்த கம்பெனியை பற்றி நல்லதாக சொன்னேன் அப்படின்னா நான் இன்வெஸ்ட் பண்ண காஸ்ட் வந்து எனக்கு டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும் அப்படிங்கிற எனக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அது இருந்தாலும் ஐ கேனாட் ஆடிட் தட் கம்பெனி அப்படிங்கிறாங்க. ஹிஸ் ஓன் மணி இஸ் இன்வெஸ்டட் இன் த கம்பெனி அண்ட் ஹி மே நாட் பி ஏபிள் டு ஃபார்ம் ஜட்ஜ்மெண்ட் இண்டிபெண்ட்லி ஆன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஓகேவா? அடுத்தது என்ன சொல்கிறாங்க, த என்டிட்டி ஹூஸ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இஸ் எக்ஸமைன்ட் நீட் நாட் நெசசரிலி பி ப்ராஃபிட் ஓரியன்ட் லைக் இன் கேஸ் ஆஃப் அ பிஸ்னஸ் மாதிரி ப்ராஃபிட் ஓரியன்டாக தான் இருக்கணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை. இட் கேன் பி a non-profit organization like an NGO, non-governmental organization நினைக்கிறேன். சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறதையும் நம்ம வந்துட்டு ஆடிட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஆடிட் கேன் பி அண்டர்டேக்கன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி ஆர்கனைசேஷன் பீட் ஸ்மால், மீடியம் ஆர் லார்ஜ். சின்ன கம்பெனி, எம்எஸ்எம்இ இல்லை பெரிய பெரிய கம்பெனிஸ் எது வேணால் ஆடிட் பண்ணலாம் அப்படின்றாங்க. இதெல்லாமே அந்த டெஃபினேஷனோட எக்ஸ்ப்ளனேஷன். நான் ஆல்ரெடி சொன்னேன், பட் ஸ்டில் further it can be conducted for any entity irrespective of its legal structure. legal structureனா என்ன? அது வந்து ஒரு ப்ரொப்ரைட்டரி கன்சர்னாக இருக்கலாம், பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், எல்எல்பியாக இருக்கலாம், ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கலாம், பப்ளிக் கம்பெனியாக இருக்கலாம், சொசைட்டியாக இருக்கலாம், ட்ரஸ்ட்டாக இருக்கலாம், என்னவா வேணால் இருக்கலாம். ஓகேவா? த பர்பஸ் ஆஃப் ஆடிட் இஸ் டு எக்ஸ்பிரஸ் அன் ஒப்பீனியன் ஆன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதுதான் அந்த கடைசி லைன். நம்ம இதெல்லாம் பண்ணுறோம், ஜென்ரலாகவே இதெல்லாமே பண்ணுவாங்க. பட் எப்போ அது ஆடிட்டாக ஆகுது அப்படின்னா ஒரு ஒப்பீனியனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற வியூவோட இதெல்லாம் பார்க்குறப்ப தான் அது பேர் ஆடிட் அப்படின்றாங்க. இந்த பர்பஸ் ஆஃப் ஆடிட் வந்துட்டு ஒரு ஒப்பீனியன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் அப்படிங்கிறாங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில். அண்டர்ஸ்டாண்ட் தட் ப்ரிப்பரேஷன் அண்ட் presentation of financial statements of an entity is responsibility of the management of entity. The auditor expresses an opinion on the financial statements by means of ரிட்டன் ஆடிட் ரிப்போர்ட். ஓகேவா? இது நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது, ப்ரெசென்ட் பண்ணுறது எல்லாமே யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? மேனேஜ்மெண்ட்டோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த என்டிட்டியோட மேனேஜ்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் ஆடிட்டர் என்ன பண்ணுறாரு? ஆடிட்டர் எக்ஸ்பிரஸஸ் அன் ஒப்பீனியன் ஆன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் ரிட்டன் ஆடிட் ரிப்போர்ட். ஒரு ஆடிட் ரிப்போர்ட்டை எழுதி அதில் நம்மளோட ஒப்பீனியனை சொல்கிறோம். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் சரியாக இருக்கா, இல்லை இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பொய்யா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, அங்கே இருக்க ப்ராஃபிட்டுக்கும் அவங்க சொல்கிற ப்ராஃபிட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த ஒப்பீனியனை தான் நம்ம வந்துட்டு இந்த ரிட்டன் ஆடிட் ரிப்போர்ட் மூலியமாக எல்லாருக்கும் கொடுக்குறோம், ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு. இது வந்து ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட்டாக இருக்கும் ஆடிட் ரிப்போர்ட் வந்து. ஸோ யார் வேணால் அதை ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற யாருக்கு வேணால் அது வந்து அவைலபிளாக இருக்கும் ஆன்லைனில். ஓகே, இங்கேருந்து கண்டினியூ ஆகுது. The purpose of audit is to express an opinion on the financial statements. In doing so, அப்படி பண்ணுறப்ப அவன் என்னெல்லாம் பார்த்துக்கணும்? He has to see that financial statements would not mislead anybody by ensuring that யாரையும் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து மிஸ்லீட் பண்ணிடக்கூடாது. மிஸ்லீட்னா என்ன? தப்பாக கைட் பண்ணிடக்கூடாது. அது மாதிரி பார்த்துக்கணும். He has to see that ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் would not mislead anybody. யாரையும் மிஸ்லீட் பண்ணாமல் பார்த்துக்கிறதுக்கு என்னென்ன என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ we have to ensure that the accounts have been drawn up with reference to entries in the books of account. ஓகே, இதை வந்துட்டு நம்ம ஈஸியாக ஒரு தடவை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பட் ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறதுக்கு எப்படின்ற ஒரு ஐடியாவும் என்கிட்ட இருக்குது. The accounts have been drawn up with reference to entries in the books of account. The entries in the books of account are adequately supported by sufficient and appropriate evidence. அதெல்லாம் ஹைலைட் பண்ணிக்கலாம். Accounts have been drawn up with reference to entries in books of account. ஓகேவா? Entries in the books of account are adequately supported by sufficient and appropriate evidence. None of the entries in the books of account has been omitted in the process of compilation. The information conveyed by the statement is clear and unambiguous. The financial statement amounts are properly classified, described and disclosed in conformity with accounting standards. And the statement of accounts presents a true and fair picture of the operational results and of the assets and liabilities. ஓகேவா? இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இதில் மொத்தம் 6 பாயிண்ட் இருக்குது. ஓகேவா? இதில் சைட்லலாம் எதுவும் இடம் வராதா? ஓகே, இதில் மொத்தம் 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. இல்லை இப்படி பண்ணலாமா? Let me do one thing.
அப்பாவிகளா, இதுதான் வருமா? சரி, ஓகே, நான் இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங் ப்ராசஸை பார்க்குறோம், ஓகேவா? அக்கௌண்டிங் ப்ராசஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸை ஒன்று ஒன்றா எழுதுவோம், ஓகேவா? டே புக்குன்னு சொல்லுவாங்க அதை. டே புக்கில் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனாக டேட்டு போட்டு எதுக்காக செலவு பண்ணோம், எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத எழுதுவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம், அதை ஒவ்வொன்றா லெட்ஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். லெட்ஜர்லேருந்து ட்ரையல் பேலன்ஸ் வரும், ட்ரையல் பேலன்ஸ்லேருந்து P&L, அப்புறம் பேலன்ஸ் ஷீட். இதுதான் வந்துட்டு அக்கௌண்டிங் ப்ராசஸ், ஓகேவா? இதில் இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு நமக்கு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, ஓகேவா? இங்கே ஆடிட்டிங்கில் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்னு சொல்லுவோம். அதே இது அக்கௌண்டிங்க்கு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், ஓகேவா? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அக்கௌண்ட்ஸ் ஹேவ் பீன் ட்ரான் அப் வித் ரெஃபரன்ஸ் டு என்ட்ரிஸ் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். இந்த டே புக்கை தான் அவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறாங்க, ஓகேவா? எல்லா அக்கௌண்ட்ஸும் இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் இருக்க என்ட்ரிஸோட ரெஃபரன்ஸோட தான் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த லெட்ஜருக்கு வந்த எல்லா விஷயமும் டே புக்கில் இருந்து தான் வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண சொல்கிறாங்க ஃபஸ்ட் பாயிண்டில். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, என்ட்ரிஸ் இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் ஆர் அடிக்வேட்லி சப்போர்ட்டட் பை சஃபிஷியன்ட் அண்ட் அப்ரோப்ரியேட் எவிடன்ஸ். ஓகே, இதிலிருந்து தான் எல்லாமே இதுக்கு வந்திருக்கு, ஓகே, பட் இதில் இருக்க எல்லாமே கரெக்டா அப்படின்னா அதுக்கு தான் எவிடன்ஸ் கேட்குறாங்க, ஓகேவா? இந்த டே புக்கில் இருக்க எல்லா என்ட்ரிஸ்க்கும் சஃபிஷியன்ட் அண்ட் அப்ரோப்ரியேட் எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேவா? செகண்ட் பாயிண்டில் டே புக்கிலோட எவிடன்ஸ் கேட்குறாங்க. ஃபஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க, லெஜருக்கு வந்த எல்லாமே டே புக்கில் இருந்து தான் வந்திருக்கா அப்படின்றாங்க. அதை அவங்க லெஜர்னு தனியாக சொல்ல, இந்த ஹோல் ப்ராசஸ் வந்து அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லெஜர், டிபி, P&L, பேலன்ஸ் ஷீட் எல்லாத்தையும் சேர்த்து அக்கௌண்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டே புக் அவங்க என்ன சொல்கிறாங்க, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இது டே புக் மட்டும் இருக்காது, கேஷ் புக்கு அந்த மாதிரி இன்னும் நிறைய புக்ஸ் இருக்கிறதுனால புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, the accounts have been drawn up with reference to books of account அப்படின்றாங்க ஃபஸ்ட் பாயிண்டில். செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டுக்கு சஃபிஷியன்ட் அண்ட் அப்ரோப்ரியேட் எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குல்ல, இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்லேருந்து இந்த அக்கௌண்டிங் ப்ராசஸ் மாறி நம்ம அதை கம்பைல் பண்ணி எல்லாத்தையும் P&L பேலன்ஸ் ஷீட்டாக மாற்றுற அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இதை கம்பைலேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் டியூரிங் திஸ் கம்பைலேஷன் ப்ராசஸ் எந்த ஒரு என்ட்ரியும் மிஸ் ஆகாமல் இருக்கா அப்படின்றாங்க. அதுதான் என்ன சொல்கிறாங்க, none ஆஃப் த என்ட்ரிஸ் in the புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் has been omitted in the process of compilation அப்படின்றாங்க, ஓகேவா? மூணாவது விஷயம் என்னென்னா, எதையும் மிஸ் பண்ணிடாத. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, இங்கே இருக்கிறதெல்லாம் இங்கேருந்து தான் வந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் இங்கே இருக்கிறது எல்லாமே இங்கே வந்துருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அவனுக்கு தெரியுது நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்ணுவோம் அப்படிங்கிறது, ஓகேவா? ஸோ அதை வச்சு தான் அவன் சொல்கிறான், ஃபஸ்ட்டு இங்கே இருக்க எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்றதுக்கு இங்கே எவிடன்ஸ் செக் பண்ணிட்டோம். ஸோ இங்கே இருக்க எல்லாமே கரெக்டுன்றதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அப்புறம் இங்கே இருக்க எல்லாமே இங்கே வந்துருச்சா அப்படிங்கிறது தேர்ட் பாயிண்டில் இருக்குது, ஓகேவா? ஒமிட் ஆகாமல் வந்துருச்சா அப்படிங்கிறது. அப்புறம் இங்கே இருக்க எல்லாமே இங்கேருந்து தான் வந்துச்சா இல்லை சம்மந்தமே இல்லாமல் எங்கேயாவது இருந்து எடுத்தோமா அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட் பாயிண்ட்லேயே சொல்லியிருக்கான், அக்கௌண்ட்ஸ் ஹவ் பீன் ட்ரான் அப் வித் ரெஃபரன்ஸ் டு த என்ட்ரிஸ் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்ட்டு. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, இன்ஃபர்மேஷன் கன்வேட் பை த ஸ்டேட்மெண்ட் இஸ் கிளியர் அண்ட் அன்ஆம்பிகுவஸ். ஓகே, நீ எடுத்ததெல்லாம் கரெக்டு தான்ப்பா, கொண்டு வந்துட்டு எதையும் ஒமிட் பண்ணல, அங்கே இருக்கிறது இங்கே இருக்குது, இங்கே இருக்கிறது அங்கே இருக்குது, எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ P&L பேலன்ஸ் ஷீட்டாக வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், இந்த விஷயங்கள் எல்லாமே கிளியராக இருக்கணும், அன்ஆம்பிகுவஸாக இருக்கணும். அன்ஆம்பிகுவஸ்னால் என்னென்னா குழப்பம் இல்லாமல் இருக்கணும், தெளிவாக இருக்கா அப்படின்றத கேட்குறான், ஓகேவா? அடுத்த பாயிண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சரி எல்லாமே கிளியராக இருக்குது, தெளிவாக இருக்குது, அப்போது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படி இருக்கா? ஜென்ரல் பார்லன்ஸில் கிளியராக அன்ஆம்பிகுவஸாக இருக்கும்னு சொல்கிறான். ஸ்பெசிஃபிக்காக டெக்னிக்கலாக அது எப்படி சொல்கிறான், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படி இருக்கான்னு பார்த்துக்கோ. இப்போ இந்த P&L பேலன்ஸ் ஷீட் எல்லாம் ஆஸ் பெர் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அவன் ஒரு சில ரூல்ஸ் கொடுத்துருப்பான். இதை எதை இப்படி தான் நீங்கள் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும், இதை எதை இப்படி நீங்கள் டெஸ்கிரைப் பண்ணணும், இதை எதை நீங்கள் வந்து இப்படி கிளாஸிஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ரூல்ஸ் கொடுத்துருப்பான். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அமௌண்ட்ஸ், ஓகேவா? அமௌண்ட்ஸ்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறான். ஆர் ப்ராப்பர்லி கிளாஸிஃபைட், டிஸ்கிரைப்ட் அண்ட் டிஸ்க்ளோஸ்ட் இன் கன்ஃபர்மிட்டி வித் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறான். ஸோ இங்கே நமக்கு வந்திருக்கக்கூடிய P&L பேலன்ஸ் ஷீட்லாம் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படி ப்ராப்பராக 3 விஷயம் நடந்திருக்கான்னு பார்க்கணும். என்ன நடந்திருக்கான்னு பார்க்கணும், கிளாஸிஃபைடு,
described and disclosed. கரெக்டா? கிளாசிஃபைட், டிஸ்கிரைப்ட் அண்ட் டிஸ்க்ளோஸ்ட். ஓகே, கிளாசிஃபைட் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போது வந்துட்டு ஒரு விஷயம் வந்து ஃபிக்ஸட் அசட்டா இல்லை வந்துட்டு கரண்ட் அசட்டா இல்லை வந்து இது கேபிட்டலா ரெவன்யூவா அந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன்லாம் பண்ணுவோம்ல அது. டிஸ்கிரைப்டு வந்துட்டு நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸில் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். டிஸ்க்ளோஸ்டு வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம காட்டியிருக்கோமா, எல்லா அசட்டையும் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கோமா, இல்லை ஏதாவது ஒரு ஃபேக்ட் வந்துட்டு யூசர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ரெக்வயர்டாக இருந்துச்சுன்னா அதை நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அதெல்லாம் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது எல்லாமே அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படி கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமான்றதை செக் பண்ண சொல்கிறோம். அப்புறமா என்ன சொல்கிறோம், சரிப்பா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படி இருக்குது, கிளியராகவும் இருக்குது, தெளிவாகவும் இருக்குது, அன்ஆம்பிகஸாக இருக்குது, எல்லாம் ஓகே. ஓவராலாக அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட் வந்துட்டு ட்ரூ அண்ட் ஃபேராக இருக்கா, இது எவ்வளோ தெளிவாக பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஃப்ராட் வேலை பண்ணியிருந்தானா, இன்கேஸ் நமக்கு அந்த ஃப்ராட் வேலை கண்ணுக்கு பட்டுச்சு அப்படின்னா இந்த பாயிண்டில் அடி வாங்கிடும். அவன் எல்லாமே பண்ணியிருக்கான், எவிடன்ஸ் வச்சுருக்கான், டே புக்கில் வச்சுருக்கான், லெஜர் கொண்டு வந்திருக்கான், ட்ரூவாக வச்சுருக்கான், கிளியராக வச்சுருக்கான், அன்ஆம்பிகஸாக வச்சுருக்கான், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படி எல்லாத்தையும் ப்ராப்பராக கிளாஸிஃபை, டிஸ்கிரைப், டிஸ்க்ளோஸ்லாம் பண்ணிட்டான். ஆனால் அவன் பண்ணதில் ஒரு சில ஃப்ராடு வேலை இருக்குது. ஃபேக்காக பில் ஜென்ரேட் பண்ணியிருக்கான், இல்லை ஏதோ ஒரு ஃப்ராடு வேலை பண்ணியிருக்கான், இல்லை காட்ட வேண்டியதை காட்டாமல் இருக்கான், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த ட்ரூ அண்ட் ஃபேரில் அடி வாங்கிடும். உங்கள் மனசாட்சிக்கு, ஆடிட்டரோட மனசாட்சிக்கு அது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு தோணுதா அப்படின்றத கேட்குறான். ஆப்ரேஷனல் ரிசல்ட்ஸ்னால் என்ன? ஆப்ரேஷன்னா பிஸ்னஸோட ஆப்ரேஷன், அதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை தான் இப்படி மீன் பண்ணுறோம் ஆப்ரேஷனல் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராஃபிட்டா லாஸா, அதுதான் ஆப்ரேஷனல் ரிசல்ட். அப்புறம் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட். ஸோ ஆக மொத்தம் அவன் என்ன சொல்கிறான், சுற்றி இங்கே தான் வரான். எங்கெல்லாம் தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அது எல்லாத்தையும் அழிக்கிறது தான் இந்த பாயிண்ட். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா இப்போ இட் வில் மேக் மோர் சென்ஸ். The purpose of audit is to express an opinion on the financial statements. ஓகேவா? ஆடிட் நம்ம எதுக்கு பண்ணுறோம், நம்மளோட பர்பஸே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஒரு ஒப்பீனியன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான். அது பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணணும், யாரையும் அது மிஸ்லீட் பண்ணாமல் பார்த்துக்கணும். பை என்ஷூரிங் தட் தீஸ் திங்ஸ், இந்த திங்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு என்ஷூர் பண்ணுறதுனால we will make sure that the financial statements would not mislead anybody அப்படிங்கிறான். ஸோ இதை இப்போ நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். குயிக் ரிவிஷன் இப்போ பண்ணணுன்னு எனக்கு தோணுது, பட் ஸ்டில் இது அண்டர்ஸ்டாண்டிங் வீடியோ. ஸோ நம்ம வந்து நோட்ஸ் எடுக்கிறது, ரிவிஷன்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆடிட்டிங் ப்ரொவைட்ஸ் அஷூரன்ஸ். we all know நமக்கு வந்துட்டு அஷூரன்ஸ் கிடைக்குது. இட்ஸ் பேசிக் நேச்சர் லைஸ் இன் ப்ரொவைடிங் அஷூரன்ஸ் டு யூசர்ஸ், ப்ரொவைடிங் கான்ஃபிடென்ஸ் டு யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ரெண்டும் ஒன்று தானடா. சரி, ஓகே. சச் அண்ட் அஷூரன்ஸ் லென்ஸ் கிரெடிபிலிட்டி டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆமாம், கண்டிப்பாக. இப்போ ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் ஆடிட்டடாக இருந்தால் உனக்கு என்னப்பா, நீ என்ன வேணால் எழுதுவ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அதே இது ஆடிட்டடாக இருந்தால் ஓகே, ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு ஆடிட்டர் வந்து படிச்சுட்டு கஷ்டப்பட்டு பாஸ்லாம் பண்ணிவிட்டு அதை வந்து நமக்காக இது கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஹி ஹேஸ் நோ ரீசன் டு டெல் லை. இல்லை, அவர் வந்து ஒரு இண்டிபெண்ட் என்டிட்டி, அவர் வந்து இவங்க ஃபீஸை நம்பி இல்லை. ஸோ அவர் வந்துட்டு அவருக்கு என்ன உண்மைன்னு தோணுதோ அதை தான் சொல்லியிருப்பாரு. அப்படிங்கிறப்ப எனக்கு அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு க்ரெடிபிலிட்டி வருது அப்படின்றத சொல்கிறாங்க. ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரொவைட் கான்ஃபிடென்ஸ் டு யூசர்ஸ் தட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ரிஃப்ளெக்டட் இன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேன் பி ரிலேட் அப்பான். ஆனால் அதை நம்பலாம் அப்படிங்கிற ஒரு இடம் வருது. ஓகேவா? இப்போ தான் அவங்க என்ன சொல்லி முடிக்கிறாங்க, இந்த மீனிங் நேச்சர் ஆஃப் ஆடிட்டிங் அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறாங்க. மீனிங் அண்ட் நேச்சர் ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சா? இந்த சாப்டர் முடிகிறப்ப நமக்கு மீனிங் நேச்சர்லாம் புரிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. மீனிங் நேச்சர் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து ஸ்கோப் வருதா இல்லை என்ன வருதுன்னு பார்ப்போம். இன்டர்டிசிப்ளினரி நேச்சர் ஆஃப் ஆடிட்டிங், ரிலேஷன்ஷிப் வித் டைவர்ஸ் சப்ஜெக்ட்ஸ். ஓகே, சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு டாபிக் வருது. நான் எதிர்பார்த்ததுக்கு இல்லாமல் வேறு ஒரு டாபிக் வருது, பார்ப்போம். ஆடிட்டிங் இஸ் இன்டர்டிசிப்ளினரி இன் நேச்சர். இன்டர்டிசிப்ளினரினா சிங்கிள் திங் கிடையாது, எல்லாத்துக்குள்ளேயும் ஹேண்ட் இன் ஹேண்ட் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இட் ட்ராஸ் ஃப்ரம் டைவர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இன்க்ளூடிங் அக்கௌண்டன்சி, லா, பிஹேவியரல் சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். இது எல்லாத்தையும் பேசிக்ஸாவது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிருக்காங்க. ஆடிட்டிங்கை ஒழுங்காக பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்டன்சி தெரிஞ்சிருக்கணும், லா தெரிஞ்சிருக்கணும், பிஹேவியரல் சயின்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, சின்ஸ் ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் கன்சர்ன்ட் வித் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், a sound knowledge of accounting principles is
ஃபண்டமெண்டல் ரெக்குயர்மெண்ட் ஃபார் அன் ஆடிட்டர் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் to conduct audit and express an opinion. ஓகேவா? Similarly, good knowledge of business laws and various taxation laws helps auditor to understand financial statement in a better way in accordance with applicable laws. ஓகே, இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு ஃபவுண்டேஷனில் இன்டரில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வச்சு we can understand why we are reading that. ஓகேவா? எதுக்குடா சம்மந்தமே இல்லாமல் இதெல்லாம் தரீங்க அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இதில் ஆன்சர் கிடைக்கும். During course of audit, auditor has to interact with a lot of persons for seeking information and making inquiries. ஆமாம், நம்ம போய் ஆடிட் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் நம்ம போய் இது கரெக்டு தப்புன்னெலாம் சொல்லிட முடியாது. அங்கே போய் ஒரு மாதம் ஸ்டே பண்ணி இந்த மீன்ஸ் அந்த ப்ரிமைஸில் இருந்து அவங்கள்ட்ட ஒவ்வொரு டேட்டாவாக வாங்கி அதை ஒன்றுத்தையும் வெரிஃபை பண்ணி தட் இஸ் அ பிக் ப்ராசஸ். ஓகேவா? அந்த டைமில் நம்ம டேட்டா கேட்க போகிறது எல்லாமே அந்த கம்பெனியோட எம்ப்ளாயீஸ் அண்ட் மேனேஜர்ஸ். அவங்கக்கிட்ட தான் நம்ம டேட்டா கொடுங்க, இது தாங்க அப்படிங்கிறத கேட்டு வாங்கி அதை தான் நம்ம வந்து வெரிஃபை பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன் ஹேஸ் இதை எப்போ நல்லா பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஹியூமன் பிஹேவியர்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் கரெக்டாக பண்ண முடியும் அப்படின்றாங்க. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம போய் அவங்கள்ட்ட கேட்கணும், அவங்க நம்மளை மதித்து அதை திருப்பி கொடுக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அதில். எல்லா இடத்துலையும் போய் கேட்ட உடனே டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட மாட்டாங்க, வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல ரொம்ப பக்காவாக இருப்பாங்க, பட் அவங்க பண்ணுற ஃப்ராட் வேலையை மறைக்கிறதுக்காக எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹியூமன் பிஹேவியர்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆடிட்டர்ஸ் யூஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் டு ட்ரா சாம்பிள்ஸ் இன் அ சயின்டிஃபிக் மேனர். ஆமாம், நம்ம வந்து இப்போ ஒரு ரிலையன்ஸ் அந்த மாதிரி இப்போ ஜியோ அந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் ஆடிட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு நாளைக்கே crore கணக்கான டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் நம்மளால் ஃபுல்லாக ஆடிட் பண்ண முடியாது. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி சாம்பிள்ஸ் எடுத்து அந்த சாம்பிள்ஸை தான் நம்ம ஆடிட் பண்ண முடியும். It is not possible for an auditor to check each and every transaction. So use of statistical methods to draw samples for conducting an audit is made. Knowledge of subject like economics help auditor to be familiar with overall economic environment in which specific business is operating. Okay, financial management deals with the issues such as fund flow, working capital management, ratio analysis, etc. Okay, இதெல்லாமே வந்துட்டு அந்த பிஸ்னஸோட ஆக்சுவலாக இதுதான் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படின்றதே நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் அன் ஆடிட்டர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி நாலேஜபிள் அபவுட் தீஸ் ஃபார் அப்ளைங் சம் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் கேரிங் அவுட் ஆடிட் எஃபெக்டிவ்லி. கண்டிப்பாக இது தெரிஞ்சிருந்தால் தான் ப்ராப்பராக ஆடிட்டே பண்ண முடியும். பிசைட்ஸ் நாலேஜ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் கம்ப்ரைஸ்ட் இன் ஸ்டடி ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் அ ப்ரொஃபஷனல் ஆடிட்டர். என்ன சொல்கிறாங்க? பிசைட்ஸ் நாலேஜ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் comprised in study of financial management is expected from a professional auditor. இதை சேர்த்து படித்ததுனால எனக்கு மீனிங் புரியல, இதை தனியாக படிக்கணும். பிசைட்ஸ் இதெல்லாம் இல்லாமல் நாலேஜ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ், ஷேர் மார்க்கெட் இருக்குல்ல, அதோட நாலேஜும் நமக்கு வேணும் அப்படிங்கிறாங்க ப்ரொஃபஷனல் ஆடிட்டருக்கு. ஓகே, ஆடிட்டிங், லா, எக்கனாமிக்ஸ், பிஹேவியரல் சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், டேட்டா ப்ராசஸிங் அதை பற்றி இன்னும் கொடுக்கல. ஓகே, ஃப்யூச்சரில் வருதான்னு பார்ப்போம். ப்ரொடக்ஷன் இதுவும் இங்கே புதுசாக கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்ப்போம். குட். ஒன்றுத்துக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஆடிட்டிங் அண்ட் அக்கௌண்டிங். Auditing reviews the financial statements which are nothing but a results of overall accounting process. நான் சொன்னேன்ல, இங்கே பாருங்கள், நம்ம ஆடிட்டிங் அப்படிங்கிறதே மொத்தமாக இந்த அக்கௌண்டிங் ப்ராசஸ் சம்மந்தமாக தான் இருக்குது. ஸோ அக்கௌண்டிங் தெரியாமல் ஆடிட்டிங் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. ஆடிட்டிங் அண்ட் லா. அண்ட் ஆடிட்டர் ஷுட் ஹாவ் அ குட் நாலேஜ் ஆஃப் பிஸ்னஸ் லாஸ் அஃபெக்டிங் த என்டிட்டி. கண்டிப்பாக அப்போ தான் நம்ம வந்து அவங்க சட்டப்படி சரியாக இருக்காங்களா தப்பாக இருக்காங்களான்றதே தெரியும். இல்லைனா அவன் கரெக்டாக தான் இருக்கான்னு நம்ம சொல்லிட்டு வந்துடுவோம். அப்புறம் வீட்டுக்கு போனோன்னு தான் நமக்கு தெரியும். ஒருத்தர் வந்து சொல்லுவார், ஏங்க அவங்க சட்டப்படி இதை செய்யவே கூடாது, நீங்கள் என்னங்க அது சூப்பர்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படிம்பாரு. ஸோ நமக்கே தெரிஞ்சிருக்கணும் அந்த கம்பெனிக்கு என்னென்ன லா அஃபெக்ட் ஆகும், அதை அவங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆடிட்டிங் அண்ட் எக்கனாமிக்ஸ். ஆடிட்டர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ஃபெமிலியர் வித் த ஓவரால் எக்கனாமிக் என்விரான்மெண்ட் ஆஃப் த கிளைண்ட். ஓகே, இது ஒரு ஜென்ரிக்கான விஷயம். அவங்களோட எக்கனாமிக் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுமா? ஓகே, தெரிஞ்சுக்கலாம். ஆடிட்டிங் அண்ட் பிஹேவியரல் சயின்ஸ். ஆல்ரெடி சொன்னல, ஹியூமன் பிஹேவியர் தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் அங்கே போய் ஒழுங்காக வேலை பார்க்க முடியும். எஃபெக்டிவாக நம்ம டியூட்டிஸை டிஸ்சார்ஜ் பண்ணோன்னா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் அ சைக்கலாஜிக்கல் திங், ஐ கெஸ். ஆடிட்டிங் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். இதுதான் நம்ம பேசினோமே, மேத்தமெட்டிக்கல்
சாம்பிள்ஸ் எடுப்பாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாம்பிள்ஸ் எடுப்பாங்க ஃபார் மீனிங்ஃபுல் கன்க்ளூஷன்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் வெரிஃபிகேஷன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ். ஆடிட்டிங் அண்ட் டேட்டா ப்ராசஸிங், இதுதான் புதுசாக சொல்கிறாங்கன்னு. என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இடிபி, என்டர்பிரைஸ் டேட்டா ப்ராசஸிங்னு நினைக்கிறேன் இதோட ஃபுல் ஃபார்ம். ஆடிட்டிங் இன் இட் செல்ஃப் இஸ் டெவலப்பிங் அஸ் அ டிசிப்ளின் இன் இட் செல்ஃப். புதுசாக வந்துட்டு இப்போது நிறைய விஷயம் ஆன்லைன்லேயே நடக்குது, டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறது வரதெல்லாம்னால ஃபுல்லாக என்டர்பிரைஸ் டேட்டா ப்ராசஸிங் ஃபுல்லாகவே வந்துட்டு இதுலேயே நடக்குது. தனியாகவே இது வந்துட்டு ஒரு டிசிப்ளினாக டெவலப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேட்டா ப்ராசஸிங் இஸ் நத்திங் பட் நம்ம நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு கம்ப்யூட்டரில் பண்ணுறது, அவ்வளோதான். அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறது, அதை ஆடிட் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய கம்பெனி இருக்குது, அதில் டர்ன் ஓவர் நிறைய பண்ணுறாங்க, எவ்வளோ வாங்கியிருக்காங்க, எவ்வளோ விற்றுருக்காங்க, எல்லாமே வந்து கம்ப்யூட்டரில் தான் இருக்கும். அந்த ஹோல் டேட்டாவையும் ப்ராசஸ் பண்ணி அதிலிருந்து தான் அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம ஆடிட் பண்ணோம். அந்த டேட்டா ப்ராசஸ் ஆகிறப்ப எல்லாமே கரெக்டாக தான் ப்ராசஸ் ஆகுதா, எல்லாம் அக்யூரேட்டாக இருக்கா நம்பர்ஸ்லாம், இல்லை ஏதாவது மிஸ் ஆகுதா, இல்லை ஏதாவது போகஸாக ஆட் பண்ணுறாங்களா, அதை ஆடிட் பண்ணுறோம்ல. இப்போ வந்து அந்த டேட்டா ப்ராசஸிங் அதிகமாகிறதுனால இடிபி ஆடிட் வந்து தனியாகவே ஒரு டிசிப்ளினாக டெவலப் ஆகுது. இதுக்கும் இப்போ வந்து மார்க்கெட் அதிகமாகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆடிட்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், நம்ம சொன்னோம் இல்லையா, ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட், ஃபண்ட் ஃப்ளோ, ரேஷியோ அனாலிசிஸ், கேபிட்டல் பட்ஜெட்டிங், இது எல்லாத்துலேயுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் ப்ராப்பராக ஆடிட் பண்ண முடியும். ஏன்னா அவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க யூஸ் பண்ணது சரியாக தப்பான்னு தெரியணும்னா அது நமக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும்ல. அப்புறம் ஆடிட்டிங் அண்ட் ப்ரொடக்ஷன். Good auditor is one who understands the client and his business functions such as production, cost system, marketing, etc. ஆமாம், அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் அவன் அதை சரியாக பண்ணுறானா, அதை சரியாக ரெக்கார்ட் பண்ணுறானா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ எந்த கம்பெனியாக இருந்தாலும் அவங்களோட ஆப்ரேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, அவனோட பிஸ்னஸ் அவன் எப்படி ரன் பண்ணுறான், ப்ரொடக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ஆடிட்டிங் அண்ட் ரிலேட்டட் interdisciplinary nature of auditing and relationship with diverse subjects. இந்த டைவர்ஸ் சப்ஜெக்ட்ஸை தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஓகேவா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஆடிட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத பார்த்தோம். சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவ்வளவும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட். ஆடிட்டோட அப்ஜெக்டிவ் என்ன, என்னத்தை சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ ஒரு ஆடிட்டை பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. In conducting audit of financial statements, objectives of auditor in accordance with SA 200. இப்போ தான் நமக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அக்கௌண்டிங்கில் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் வருது. வாட் இஸ் தட்? SA 200. SA 200 என்ன சொல்லுது? ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த இண்டிபெண்ட் ஆடிட்டர் அண்ட் த கண்டக்ட் ஆஃப் அன் ஆடிட் இன் அக்கார்டன்ஸ் வித் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் அப்படிங்கிறாரு. ஓகேவா, இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு ஆடிட் கண்டக்ட் பண்ணுறோம். இண்டிபெண்ட் ஆடிட்டர் வந்துட்டு ஒரு ஆடிட்டை கண்டக்ட் பண்ணுறாரு அப்படின்னா அதோட ஓவரால் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. 2 பாயிண்ட் தான். ஓகேவா, அந்த 2 பாயிண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு டு அப்டைன் ரீசனபிள் அஷூரன்ஸ். ரீசனபிள் அஷூரன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத ஃப்யூச்சரில் பார்ப்போம், ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அபவுட் வெதர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஸ் அ ஹோல் மொத்தமாக ஆர் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். இது எல்லாமே டெக்னிக்கல் டேர்ம்ஸாக இருக்கும். ஒன்றுத்துக்கும் நமக்கு மீனிங் அப்புறமா சொல்லுவாங்க. ஐசிஐயில் வந்து படம் எடுக்கிற மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு தான் இருக்கும். எடுத்தோடனே இது என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு அப்புறமா அதோட டெஃபினேஷனை கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் டெஃபினேஷன்லாம் கொடுத்துட்டு அப்புறமா ஃப்ளாஷ்பேக் மாதிரி கடைசியில் வரும், இதெல்லாம் இதோட அர்த்தம்லாம் என்ன அப்படின்ட்டு. அப்போ வந்து இதுதான் அதுவா அப்படின்னு நம்ம வந்து ஷாக் ஆகும். அந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தான் நமக்கு இருக்கும். பட் ஸ்டில் இட்ஸ் குட். வெதர் டியூ டு fraud or error, thereby enabling the auditor to express an opinion on whether the financial statements are prepared in all material respects in accordance with an applicable financial reporting framework. இப்படிலாம் படித்தா புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ எனக்கு ஆல்ரெடி புரிஞ்சதை நான் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன், புரியுதான்னு பாருங்கள். டு அப்டைன் ரீசனபிள் அஷூரன்ஸ், அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இருங்க தனியாக சொல்லித்தரேன். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஸ் அ ஹோல் மொத்தமாக ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் மிஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது தவறுகள் இல்லை அப்படிங்கிறத செக் பண்ண சொல்கிறாங்க. இது எதனால் நடக்குமா? ஒன்று ஃப்ராடுனால நடக்கும், இன்னொன்று எரர்னால நடக்கும். அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃப்ராட் அப்படின்னா தெரிஞ்சு பண்ணுறது, எரர் அப்படின்னா
தெரியாமல் பண்ணுறது. ஸோ தெரிஞ்சு தெரியாமல் ஏதாவது தப்பு பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தப்பு இல்லை அப்படிங்கிறது தான். ஃப்ரீ ஃப்ரம் அப்படின்னா தப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கு என்ன வேணுமா? ரீசனபிள் அஷூரன்ஸ் வேணுமா? அப்சல்யூட் அஷூரன்ஸ்னால் 100% கேரண்டி கொடுக்கறது. ரீசனபிள் அஷூரன்ஸ்னால் ஓரளவுக்கு ரீசனபிளாக அஷூரன்ஸ் கொடுக்குறோம். ஓகேவா? ரீசனபிள் அஷூரன்ஸ்னால் என்னன்றது அப்புறம் பார்க்கலாம். ரீசனபிள் அஷூரன்ஸ்னால் ஒரு நம்பிக்கை, ஒரு கேரண்டி கொடுக்குறோன்ற மாதிரி இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த விதமான தப்பும் இல்லை அப்படிங்கிறதுக்கு ரீசனபிள் அஷூரன்ஸ் வேணும். ஓகேவா? இதுதான் இங்கேருந்து இது வரைக்கும். To obtain a reasonable assurance about whether the financial statement as a whole are free from material misstatement, whether due to fraud or error. ஓகேவா? இதில் என்ன சொல்ல வராங்க? தெரிஞ்சோ தெரியாமலோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் எந்த விதமான தப்பும் நடக்கலை அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசனபிள் அஷூரன்ஸ் வேணுமா? ஓகேவா? இது பண்ணுறதுனால நமக்கு என்ன நடக்குமா? தேர்பை எனேபிளிங் த ஆடிட்டர். இது பண்ணுறதுனால ஆடிட்டரை என்ன பண்ணுறதுக்கு அது எனேபிள் பண்ணுதுன்னா, ஒரு ஒப்பீனியனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எனேபிள் பண்ணுதான். எனேபிள் பண்ணுதுன்னா அது எப்படி சொல்கிறது? இது பண்ணுறதுனால நம்மளால் ஒரு ஒப்பீனியனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுது. எதில்? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆர் ப்ரிப்பேர்ட் இன் ஆல் மெட்டீரியல் ரெஸ்பெக்ட்ஸ். மெட்டீரியல் ரெஸ்பெக்ட்ஸ்னால் முக்கியமான விஷயங்கள்ல எல்லாத்துலேயும். இன் அக்கார்டன்ஸ் வித் அன் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க். அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்னால் என்னங்கிறத இங்கே கொடுத்துருப்பாங்க. சரி, அது அவங்க ஸ்க்ரீன் ப்ளே படியே நம்ம போவோம், எதையும் ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஓகேவா? இதுக்கும் ஒரு இது தேவைப்படுகிறது. ஸோ சொல்லிடுறேன். இந்த வேலைலாம் நம்ம பார்க்குறோம்ல, இவ்வளோத்தையும் பார்த்து ஒரு ரீசனபிள் அஷூரன்ஸ் நமக்கு கிடைக்குதுல்ல. இந்த ப்ராசஸ் வந்து ஒரு ஆடிட்டரை என்ன பண்ணுறதுக்கு எனேபிள் பண்ணுது அப்படின்னா, ஒரு ஒப்பீனியனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எனேபிள் பண்ணுதான். என்ன ஒப்பீனியன் அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இன் ஆல் மெட்டீரியல் ரெஸ்பெக்ட்ஸ், முக்கியமான மெட்டீரியல் ரெஸ்பெக்ட்ஸ் எல்லாத்துலேயும் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க், ஏஎஃப்ஆர்எஃப்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க், இது படி தான் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் எந்த விதமான தப்பும் இல்லை அப்படின்றதுக்கு ஒரு ரீசனபிள் அஷூரன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வந்துருமா? ஆடிட்டர் இஸ் எனேபிள்டு. என்ன எனேபிள் ஆகிருக்கு நமக்கு? இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் படி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இன் ஆல் மெட்டீரியல் ரெஸ்பெக்ட்ஸ் இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம எனேபிள் ஆகிட்டோமா. இவ்வளோ தான் அதில் சொல்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு மேலே இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. செகண்ட் பாயிண்ட், இதுதான் முதல் அப்ஜெக்டிவ். ஓகேவா? முதல் அப்ஜெக்டிவ் தெரிஞ்சு தெரியாமல் எதுவும் தப்பு இல்லை அப்படின்றத பார்க்குறோம். அது பார்க்குறப்பே நமக்கு என்ன ஆகிடுது? அதில் வந்துட்டு அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எல்லா மெட்டீரியல் ரெஸ்பெக்ட்ஸ்லேயும் அவங்க வந்துட்டு அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் படி தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிற அளவுக்கு நமக்கு தெளிவு பிறந்துருது அப்படின்றாங்க. எனேபிளிங் த ஆடிட்டர் அப்படிங்கிறாங்க. அடுத்தது என்னன்னா, to report on the financial statements and communicate as required by the standards on auditing in accordance with the auditor's findings. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நம்ம வந்து ஆடிட் பண்ணுறப்போ ஒரு சில ஃபைண்டிங்ஸ்லாம் வந்திருக்கோம்ல, இது இப்படி வச்சுருக்காங்க, இது இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருப்போம்ல. அதை மனசில் வச்சுக்கிட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எஸ்ஏஎஸில் கொடுத்துருப்பாங்க, படிக்க தெரியும். அதை கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஆடிட் பண்ணுறப்ப நமக்கு கிடைச்ச ஃபைண்டிங்ஸை எடுத்து வச்சுக்கிறோம். அதைப்படி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் ரிப்போர்ட் பண்ணுறோம். இது கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா அப்படின்னு ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்குறோம். அப்புறம் யார்கிட்ட என்னென்ன கம்யூனிகேட் பண்ணணுங்கிற ஒரு ரூல் இருக்குது. ஒரு ரூலில் நிறைய ரூல்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் எஸ்ஏல சொல்கிற மாதிரி நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணணும். இவ்வளோ தான் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட். ஸோ இப்போ ஜென்ரலாக அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, ரீசனபிள் அஷூரன்ஸ் கிடைக்கணும். எதுக்கு ரீசனபிள் அஷூரன்ஸ் அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் அ ஹோல், ஓகேவா, ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் வெதர் டியூ டு ஃப்ராட் ஆர் எரர், ஓகேவா, தேர்பை எனேபிளிங் த ஆடிட்டர். இதில் என்ன பண்ணணும்? ஆடிட்டர் எதுக்கு எனேபிள் பண்ணணும்? எக்ஸ்பிரஸ் அண்ட் ஒப்பீனியன் on whether the financial statements in all material respects are prepared in accordance with the applicable financial reporting framework. ஓகேவா? இப்படி தான்
எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா நம்ம எழுதணும். இதோட அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்துட்டு இது மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆடிட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா புக் மாதிரி எழுதியிருப்பாங்கல்ல, அதில் இருக்க அந்த ரா காப்பி இங்கே கொடுத்துருக்காங்க. அதோட அனாலிசிஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியணும், அவங்களாம் பாவம் அப்படிங்கிறதுக்காக இங்கே அனாலிசிஸ் பண்ணி பெரிய டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதை பார்ப்போம். Auditor's objective is to obtain a reasonable assurance whether financial statement as a whole are free from material misstatement, whether due to fraud or error. ஓகே, இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ரீசனபிள் அஷூரன்ஸ் வாங்க இங்கே தான் வச்சுருக்காங்க பாருங்கள். ரீசனபிள் அஷூரன்ஸ்னால் என்ன அப்படின்னா, அதை வந்து நீங்கள் அப்சல்யூட் அஷூரன்ஸோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அப்சல்யூட் அஷூரன்ஸ் வேறு, ரீசனபிள் அஷூரன்ஸ் வேறு அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க. அப்சல்யூட் அஷூரன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கம்ப்ளீட் அஷூரன்ஸ் ஆர் அ கேரண்டி அப்படின்றாங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படின்னு 100% கேரண்டி கொடுத்துட்டா அதுதான் அப்சல்யூட் அஷூரன்ஸ். ஆனால் நம்ம அப்டைன் பண்ணுறது என்னது, ரீசனபிள் அஷூரன்ஸ் தான். அப்போ ஏன்டா கம்ப்ளீட்டாக பண்ணுறதை விட்டுட்டு வேறு ஏதோ பண்ணுற அப்படின்றீங்க கேட்கலாம். பட் வெயிட் அண்ட் வாட்ச். However, reasonable assurance is not a complete guarantee. Reasonable assurance நம்ம அப்டைன் பண்ணுற அஷூரன்ஸ் தான் ரீசனபிள் அஷூரன்ஸ். இங்கே இருக்குது பாருங்கள், டு அப்டைன் அ ரீசனபிள் அஷூரன்ஸ்னு சொல்கிறாங்களா, அந்த அது வந்துட்டு கம்ப்ளீட் கிடையாதான், கம்ப்ளீட் கேரண்டி கிடையாது அப்படிங்கிறாங்க. although it is a high level of assurance, அதுக்காக அது ரொம்ப மொக்கையா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இது வந்து ஒரு ஹை லெவல் ஆஃப் அஷூரன்ஸ், பட் இட் இஸ் நாட் கம்ப்ளீட் அஷூரன்ஸ். 100% கேரண்டி கிடையாது. இந்த சோப்பு விளம்பரத்தில் வர மாதிரி 99.9% கிருமிகளை கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி இதுவும் ஒரு ஹை லெவல் அஷூரன்ஸ் அப்படி தான். ஓகேவா. Audit of financial statement is carried out by the auditor with professional competence and skill in accordance with standards on auditing. Okay. Audit procedures are applied in accordance with SAs. Audit evidence is obtained and evaluated. On basis of that, conclusions are drawn and opinion is formed. It leads to high level of assurance which is called as reasonable assurance, but it is not a absolute assurance. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆடிட் வந்துட்டு அக்கார்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்லாம் வந்துட்டு பக்காவாக படிச்சுட்டு வந்திருப்பார். அவரோட கம்பீட்டன்ஸு ஸ்கில்ஸ்லாம் வச்சு தான் ஆடிட் அவர் நடத்துகிறாரு. அதிலிருந்து நமக்கு ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்லாம் நம்ம அப்ளை பண்ணுவோம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் படி. அதிலேருந்து நமக்கு ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்கும், அதெல்லாம் நம்ம வந்து எவாலுவேட் பண்ணுவோம். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் கன்க்ளூஷன்ஸ் ஆர் ட்ரான் அண்ட் ஒப்பீனியன் இஸ் ஃபார்ம்டு. இது வந்துட்டு என்ன கொடுக்கும் அப்படின்னா, ஹை லெவல் ஆஃப் அஷூரன்ஸ் கொடுக்கும், ஆனால் அப்சல்யூட் அஷூரன்ஸ் கொடுக்காது அப்படிங்கிறாங்க. இங்கேயும் உங்களுக்கு சில கொஷின்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் ஃப்யூச்சரில் கிளாரிஃபை ஆகும். அடுத்து வந்து மிஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேன் அக்கர் டியூ டு ஃப்ராட் ஆர் எரர் ஆர் போத். பாருங்க, போத்துன்னு ஒன்று சொல்கிறான். ஒன்று தெரிஞ்சு பண்ணலாம், இல்லை தெரியாமல் பண்ணலாம், இல்லை நம்ம தெரிஞ்சு தான் பண்ணுறோன்னு அதிலே தப்பாக பண்ணோம்னா அது போத் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா. ஒரு ஃப்ராடே பண்ணுறோம், அந்த ஃப்ராட்லேயே நமக்கு தெரியாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அதில் ஃப்ராடும் இருக்கும், தெரிஞ்சும் தப்பு பண்ணுறோம், தெரியாமலும் தப்பு பண்ணுவோம். ஓகேவா. The auditor seeks to obtain reasonable assurance whether financial statement as a whole are free from material misstatements caused by fraud or error. ஓகேவா, ஆல்ரெடி இதெல்லாம் சொல்லிட்டோம். He has to see effect of misstatement on financial statement as a whole in totality. இதுதான் as a wholeனு ஒரு டப்பா மாதிரி போட்டுட்டு இருந்தேன்ல, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, he has to see effect of misstatements. நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் as a whole in totality, மொத்தமாக அதை எப்படி வந்து இம்பேக்ட் பண்ணுது, அதோட எஃபெக்ட் வந்துட்டு டோட்டலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இதுவும் வந்து மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நமக்கு வந்து இது புரிய வரும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அக்ரிகேட்டாக டோட்டலாக பார்க்குறப்ப எப்படி இருக்கும், ஒவ்வொரு சிங்கிள் லைன் ஐட்டமில் அது எப்படி இம்பேக்ட் பண்ணும் அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் புரியும். இப்போ போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அப்புறம் அங்கே வரப்போ ஆல்ரெடி சொல்லிட்டேன், அப்புறம் அதுவும் நல்லா இருக்காது. Obtaining reasonable assurance that financial statement as a whole are free from material misstatement enables the auditor to express an opinion on whether the financial statements are prepared in all material respects in accordance with an applicable financial reporting framework. இது மொத்தமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம இந்த மேலே ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னோம்ல, ரீசனபிள் அஷூரன்ஸ் நம்ம வந்து அப்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்கு, அதெல்லாம் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா நம்மளை ஆட்டோமேட்டிக்காக இதை எனேபிள் பண்ணுதான். என்ன பண்ண எனேபிள் பண்ணுது, ஒரு ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ணி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எனேபிள் பண்ணுது. என்னடா ஒப்பீனியன் அப்படின்னு கேட்டால், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்டு இன் ஆல் மெட்டீரியல் ரெஸ்பெக்ட்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் த அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்ஒர்க். நம்ம அதை செக் பண்ணுறப்பவே நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க வந்துட்டு அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்ஒர்க் சொல்கிற மாதிரி தான் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத அங்கேயே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அங்கேயே நமக்கு தெரிஞ்சிடுறதுனால இட் எனேபிள்ஸ் த ஆடிட்டர் டு எக்ஸ்பிரஸ் அன் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா.
The opinion is reported and communicated in accordance with the audit findings through a written report as required by standards on auditing. You would be studying about these in subsequent part of this chapter. ஓகே, நிறைய விஷயம் அப்படி தான் இருக்குது. பார்ப்போம். இப்போ வந்துட்டு இது ஒரு ஓவர்வியூவாக கொடுக்குறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அண்ட் ஓவர்வியூ ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட். ஓகேவா, ஆடிட்டோட அப்ஜெக்டிவ்ஸோட ஓவர்வியூ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் என்ன, இதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டால் போதும். ஓகேவா, ஃபஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க, ரீசனபிள் அஷூரன்ஸ் அப்டெயின் பண்ணணும், தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு நடந்திருக்கா அப்படிங்கிறது. ஓகேவா, அடுத்தது இந்த கெய்னிங் அ ரீசனபிள் அஷூரன்ஸ் லீட்ஸ் டு ஃபார்மேஷன் ஆஃப் ஒப்பீனியன் வெதர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் இன் ஆல் மெட்டீரியல் ரெஸ்பெக்ட்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க். இதையும் ஆல்ரெடி நிறைய தடவை படித்தாச்சு. டு ரிப்போர்ட் ஆன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக ரிட்டன் ரிப்போர்ட் கொடுக்கணும். ரிப்போர்ட்டிங் ஆஃப் ஒப்பீனியன் இன் அக்கார்டன்ஸ் வித் ஆடிட்டிங் ஃபைண்டிங்ஸ், ஆமாம் இதையும் கொடுக்கணும். ஓகேவா, கம்யூனிகேஷன் ஆஃப் ரிப்போர்ட்டிங், இதை கம்யூனிகேட் பண்ணணும் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ரிப்போர்ட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன் இன் அக்கார்டன்ஸ் வித் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங். நீ படிக்க சும்மா கொடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிளம்பக்கூடாது. எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்கில் ஒரு சில விஷயம் இருக்குது, அதுபடி கொடுக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்கோப் ஆஃப் ஆடிட், வாட் இட் இன்க்ளூட்ஸ். ஆடிட்டில் என்ன வரும் என்ன வராது அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் எடுத்துக்கலாம்.